ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஜிஆர்டில சிட்டு போட்டு நகை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் அதை ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சிட்டு போட்டு வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். சிட்டு போடும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், சிட்டுல வந்து எப்படி 8 மாசம் கம்ப்ளீட் ஆகும் போதே வந்து நம்ம ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஜிஆர்டில அப்ளிகபிள் ஆகும். வேற ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனாதான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜிஆர்டியில் அப்படி இல்லை. 10th பேமெண்ட் நம்ம பண்ணிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை 11th பேமெண்ட் பண்ணிட்டே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க கால்குலேஷன் படி 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும், இல்லை 10 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி வாங்குற மாதிரி இருக்கும். பட் 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்கும் போதே எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் வித் 18% வேஸ்டேஜ் ஆஃபர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து சிட்டு ஸ்டார்ட் பண்றது வந்து மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 29, 30, 31 அந்த மாதிரி வந்து டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க 31 ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதுதான் மந்தோட லாஸ்ட் டேட். பட் இருந்தாலும் ஜிஆர்டில இதை வந்து ஒரு மந்தா வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஒரு டே தான் இருக்கு, 1 டே தான் இருக்கு அந்த மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. பட் அதை வந்து ஒரு மந்தா வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதனால எப்பவுமே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு நாள் 2 நாள் இருக்கும் போது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சேலரி இன்கேஸ் ப்ரியரா கிடைக்குது அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வச்சு உங்களால ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தாலும் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 31 அப்ப நீங்க வந்து ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1st டே உங்களோட ஃபர்ஸ்ட் மந்தா வந்து கால்குலேட் ஆயிடும். ஸோ செப்டம்பர் வந்து 2nd மந்த், அக்டோபர் 3rd, நவம்பர் வந்து 4th, டிசம்பர் 5th, ஜான்வரி வந்து 6th, பிப்ரவரி 7th, மார்ச் வந்து 8th, ஏப்ரல் வந்து 9th, மே 1 அப்பயே நீங்க போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மே 1 அப்ப நமக்கு வந்து 10th பேமெண்ட் வந்து வந்துடும். பட் மந்த்தை கால்குலேட் பண்ணி பாருங்களேன், இது வந்து 1 டே தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் ஃபுல் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மந்த்ஸ் தான் வந்து ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ 8 மந்த்ஸ் இதுல ஒரு நாள் இதுல ஒரு நாள். ஸோ 8 மந்த்ஸ் 2 டேஸ் ஆகும் போதே நம்ம 18% வேஸ்டேஜ் ஃப்ரீல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் எப்பவுமே சிட்டு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த்ல தான் வந்து சிட்டை எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க யாராவது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே ஆகஸ்ட் 31st ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 10th பேமெண்ட் வந்து மே 1 அப்போ வரும். ஸோ அக்ஷய திருதியை பிளான் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதியை வந்து மே 9 வந்து வரும். ஸோ நீங்க இந்த மந்த் எண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் ஃப்ரீலேயே நீங்க வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். யாராவது அக்ஷய திருதியை 2027 டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க சிட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு 1 மந்த் வந்து நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஜூன் 1 அன்னைக்கு நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9 மந்த்ஸும் 2 டேஸும் வந்து காட்டும். ஸோ 11th மந்த், ஸோ 11 மந்த்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணிருப்பீங்க. பட் மந்த் வைஸ் வந்து 9 தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 9 மாசத்துலேயே 11 பேமெண்ட் வந்து பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சிட்டுலாம் ரொம்ப மாசமா போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்க சிட்டு வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சு நீங்க வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்றேன். என்னோட எல்லா சிட்டுமே வந்து இப்படிதான் நான் ஓபன் பண்ணுவேன். 25 அந்த மந்த்ல 25க்கு அப்புறம் தான் நான் சிட்டே வந்து ஓபன் பண்ணுவேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 மந்த்ஸ் ஆர் 9 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் போதே நம்ம ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட், ஜிஆர்டில ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து அது ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அது இல்லாதது வந்து ரொம்ப லாஸா வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேரோட ஃபேவரட் ஜுவல்லரி வந்து ஜிஆர்டி தான். ஜிஆர்டி தவிர வேற எங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. பல்கான ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ஜிஆர்டில எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வேஸ்டேஜ் வந்து 15%, 18%, 20%, 25% அந்த அளவுக்குலாம் இருக்கும். அதனால நீங்க பெரிய ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன் டைம் ஸ்கீம் இல்லைனாலும் எப்படி ஒன் டைம் ஸ்கீம்ல வாங்குற மாதிரியே வாங்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ ஒரு பெரிய ஜுவல் வந்து நீங்க வாங்க ஆசைப்படுறீங்கன்னு பாச்சுக்கலாம். ஒரு 5 சவரன் வந்து அதோட வெயிட் இருக்கு அப்படின்னா 3 சவரனுக்கு உங்ககிட்ட கோல்டு காயின் இருக்கு அப்படின்னா 2 சவரனுக்கு சிட்டு போடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இப்படி இருந்தது அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 சவரனை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு இந்த 2 சவரனுக்கு சிட்டை போட்டு பே பண்ணிட்டே வருவோம். ஃபைனலா வரும்போது ரெண்டே கம்பேர் பண்ணி புது ஜுவல்ஸா வந்து வாங்கிக்குவோம். பட் இப்போ வந்து ஒன் டைம் ஸ்கீமை வந்து எடுத்துட்டாங்க. நீங்க ஆனா காயின் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா சிட்டு 2 சவரனுக்கு மட்டும் போட்டுட்டு ஃபைனலா நீங்க வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இந்த 3 சவரனை கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த 3 சவரனுக்கு நீங்க வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். அந்த வேஸ்டேஜ்க்கு ஏற்ற ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நிற்கும். பட் இதுக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா
இப்போ 5 சவரன் உங்க டார்கெட்டா இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு இருக்க கரண்ட் பிரைஸுக்கு மாசத்துக்கு நீங்க ஒரு 12,000 ரூபாய் அப்படின்னு சிட்டு போட்டீங்க அப்படின்னா, 1 சவரன் உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ 2 சவரன் வந்து நீங்க சிட்டுல தான் வாங்க போறீங்க அப்படிங்கும்போது 2 × 12 அப்படின்னா 24,000 வந்து நீங்க சிட்டுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து மந்த்லி அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க டார்கெட் வந்து 5 சவரனா, ஸோ 5 சவரனுக்கு 5 × 12,000 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 60,000 ருபீஸ் நீங்க வந்து சிட்டா போடணும். அந்த 60,000 வந்து நீங்க ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 24,000 36,000 அதாவது 2 சவரன் 3 சவரன் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இந்த 2 சவரனுக்கான அமௌண்ட்டை நீங்க மந்த்லி சேலரியில இருந்து எடுத்து வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்து உங்ககிட்ட காயின்ஸ் இருக்குல்ல, அந்த காயின்ஸை நீங்க வந்து ஷாப்ல தான் போய் பே பண்ணுவீங்க அப்படின்னா ஷாப்ல போயிட்டு காயினை சேல் பண்ணிட்டு கூட அப்படியே உங்க சிட்டை வந்து பே பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா போய் சேல் பண்ணிட்டு ஒரு 2 மந்த்ஸுக்கு தேவையான காயின்ஸை வந்து இப்ப நீங்க 36,000 ஒரு மந்த்துக்கு நீங்க சிட்டில் காயினை யூஸ் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னா 2 மந்த்ஸுக்கு 72,000. ஸோ 72,000க்கு எத்தனை கிராம் நீங்க சேல் பண்ணணுமோ அதை சேல் பண்ணிட்டு கேஷா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு சிட்டு பே பண்ணிக்கலாம். அப்புறம் 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு எகைன் போயிட்டு அதை சேல் பண்ணிட்டு கேஷா வாங்கிட்டு வந்து நீங்க சிட்டு வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க காயினை சேல் பண்ணி நீங்க பே பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட மொத்த ஜுவல்ஸுக்குமே வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீல வாங்கிக்கலாம். நீங்க ஜிஆர்டில போய் தான் வந்து காயினை சேல் பண்ணி சிட்டு பே பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஜுவல்லரி ஷாப் இருக்கு அப்படின்னா அங்கேயுமே நீங்க வந்து கேஷா வந்து அதை மாத்திக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பெரிய ஜுவல் வாங்கணும் அப்படின்னா 5 சவரன் தேவைப்படும். அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ என்னோட டார்கெட் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 2 சவரன் தான். ஏன் அப்படின்னா இப்போ கோல்ட் ரேட் அந்த அளவுக்கு ஹையா இருக்கு. 5 சவரன்லாம் இப்போ எதிரே பார்க்க முடியாது. ஸோ 2 சவரன் தான் என்னோட டார்கெட். 1 சவரனுக்கு நான் காயின் வச்சிருக்கேன், 1 சவரனுக்கு வந்து சிட்டு போட போறேன் அப்படின்னா நீங்க 24,000 வந்து சிட்டு போட்டுக்கணும். 12,000 ருபீஸ் உங்க சேலரியில இருந்து மந்த்லி எடுத்து பே பண்ணணும். 12,000 ருபீஸ் உங்க காயினை சேல் பண்ணி நீங்க எடுத்து பே பண்ணணும். ஸோ இப்படி பே பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதோ இல்ல 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதோ இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போட்டு எடுத்த மாதிரி உங்களால வேஸ்டேஜ் ஃப்ரீயா ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து நான் ஒன் டைம் வந்து ட்ரையும் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. பட் பல்கா வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு தேவையான ஜுவல்ஸை வந்து சேல் பண்ணி கேஷா கையில் எடுத்து வச்சுட்டு மாசம் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து சடனா இன்க்ரீஸும் ஆகுது டிக்ரீஸும் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 மாசத்துக்கான காயினை வந்து சேல் பண்ணி அமௌண்ட்டா வச்சுட்டு 2 மாசம் பே பண்ணுங்க. அப்புறம் வந்து 2 மாசத்துக்கு வந்து சேல் பண்ணிட்டு பே பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போதைக்கு இருக்க கோல்ட் ரேட் வாலட்டிலிட்டிக்கு. ஸோ நானும் வந்து இப்போ இதுதான் வந்து பிளானா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஹாரம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பட் 5 சவரனுக்கு 60,000 ரூபாய் மந்த்லி என்னால சிட்டு போட்டு வாங்க முடியாது. அதனால நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு அதெல்லாம் வந்து கோல்டு காயினை வாங்கி சேவ் பண்ணிட்டு ஒரு 3 to 3.5 சவரன் வந்து கோல்டு காயினை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ரிமைனிங் 2 சவரனுக்கோ 1.5 சவரனுக்கோ வந்து சிட்டு போட்டுட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் பெரிய லாங் செயின் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க யாராவது வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்க வந்து ஒரு 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் வந்து காயின் சேல் பண்றதுக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கவசரம் போகணும்னு இல்லை, வேற ஏதாவது ஒர்க்குக்காக நீங்க அந்த சைடு போறீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டு கேஷா நீங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்க உங்க அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஆர்டி மட்டும் தான் என்னோட ஃபேவரட், அங்க மட்டும் தான் நான் வாங்குவேன். பட் ஒன் டைம் ஸ்கீம் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சிட்டு போடுறீங்க அப்படின்னா எப்பவும் சிட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கு சிட்டு போடுறீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் 4,000 வந்து போடுங்க. இல்ல நான் வந்து சிட்டு வந்து 5,000 தான் போடுறேன் அப்படின்னா ஒரு 3,000 ஒரு 2,000 போட்டுக்கலாம். இல்ல ஒரு 2,000 ஒரு 2,000 ஒரு 1,000 இப்படி கூட வந்து போட்டுக்கலாம். ஏன் இப்படி 2,000 1000 சொல்றேன்னா உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த கிஃப்ட் ஸ்லாட்டை வந்து பாருங்க. அதுல எது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கோ அதுக்கு வந்து நீங்க சிட்டு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு சிட்டு இருக்கு. அதுக்கடுத்து 2,000 3,000 இது ரெண்டுக்குமே வந்து சேம் கிஃப்ட் தான். அப்படிங்கும் போது நீங்க 3,000 போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி 2,000 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிஃப்ட் கிடைக்கும். அதே நீங்க 3,000 போடுறீங்கன்னா இந்த 2,000க்கு 3,000க்கு ஒரே கிஃப்ட் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான் கிடைக்கும். அதனாலதான் வந்து சொல்றேன் எப்பவுமே அந்த சிட்டு கிஃப்ட்டுக்காக ஒரு பேம்ப்ளெட் வச்சிருப்பாங்களா அதை செக் பண்ணி பாருங்க. அதுல இப்ப வந்து 4,000 to 7,000க்கு ஒரு கிஃப்ட், 8,000 to 11,000க்கு ஒரு கிஃப்ட் லைக் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்டார்டிங்ல என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு சிட்டு போட்டு வரணும். 4,000, 8,000, 11,000, 16,000 அந்த மாதிரி நீங்க வந்து சிட்டு போட்டுட்டு வரணும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஐட்டம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்க சிட்டை வந்து போட்டுங்க. பட் ரொம்ப ஸ்பிளிட் பண்ணிடாதீங்க. ஒரு 10 சிட்டு 8 ஷிட்டு அப்படிலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போற அன்னைக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு ஒரு 5 ஷிட்டு அளவுக்கு அதை நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஏன் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது சடனா. ஸோ நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சீட்டு நீங்க இன்கேஸ் ஹை அமௌண்ட்ல பே பண்ணிட்டாலும் இன்னொரு சிட்டை வந்து லோ அமௌண்ட்ல பே பண்ணலாம். ஸோ அதனால சிட்டை எப்பவுமே வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டுங்க. அதுக்கடுத்து பார்கெயின்.
கன்ஃபார்மா ஜிஆர்டி போனீங்க அப்படின்னா வந்து பார்கெயின் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க வேஸ்டேஜ் வந்து போடும்போது வந்து ஹையா போட்டுக்குவாங்க. 24%, 25%, 20% அப்படிதான் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18% அபோவ் தான் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்கெயின் பண்ணணும். நம்ம சிட்டுக்கு வாங்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து வேஸ்டேஜ் வந்து வாங்கவே கூடாது. இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட இப்போ ஆடிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். ஒரு ரிங், ஒரு பிளைன் ரிங், அதை கூட நான் வீடியோவா வந்து போட்டிருந்தேன் எப்படி நான் பார்கெயின் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கறத. அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 23% வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேசி குறைச்சு அதுக்கப்புறம் ஐ திங்க் 20% போட்டாங்க. இல்ல நான் வந்து சிட்டுக்கு போட்டதுக்கு கண்டிப்பா வேஸ்டேஜ் பேவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி 18% வந்து குறைச்சாங்க. ஸோ இப்படி குறைச்சதுனால நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் அதுல ஃபுல் கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸாவது நீங்க வந்து கேட்கணும். அந்த 18%க்குள்ள அவங்க கொண்டு வர வரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பேசணும். அதே நீங்க ரெடி கேஷ் எல்லாம் கொடுத்து வாங்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 டைம் கூட வந்து பேசுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ண போறோம் அப்படிங்கும்போது ஒரு 15% வந்து மேக்ஸிமமா வந்து வச்சுங்க. 15% போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. சிட்டுனா 18க்குள்ள எனக்கு கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்க சேல்ஸ், உங்களுக்கு யார் சேல்ஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட கேளுங்க. அப்புறம் இன்னொரு தடவை மேனேஜரை கூப்பிட்டு இன்னொரு தடவை வந்து குறைச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்குங்க. போனோடனே வந்து என்ன வேஸ்டேஜ் போடுறாங்களோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நானுமே அதை வந்து பண்ணியிருக்கேன். சிட்டு போட்டு ஒரு இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட வேஸ்டேஜ் வந்து 18.6%. அப்பெல்லாம் நான் வாய் திறந்து எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த 18.6க்கு 18% ஃப்ரீயா, ஸோ 0.6% கூட நான் வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்பெல்லாம் வந்து பயங்கரமா பார்கெயின் பண்ணி 18க்குள்ள கொண்டு வந்துட்டு வேஸ்டேஜ் பே பண்ணாம தான் வாங்கிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜை ஒரு 3 to 5% வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், நீங்க என்ன வந்து சிட்டு போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிராம் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 3 கிராமுக்கான இயரிங்கை வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்க 4 கிராமுக்கு 5 கிராமுக்கு அப்படிலாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா அந்த 1 or 2 கிராம்ஸுக்கு நீங்க அந்த 18% வேஸ்டேஜ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் வந்து ஓகே. 1 சவரன் எக்ஸ்ட்ரா 2 சவரன் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் வந்து வாங்காதீங்க. அப்படி வாங்குனீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்க்கே நீங்க நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஹெவி லாஸ் வந்து கொடுக்கும். அதனால எப்பவுமே நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இயரிங் வாங்க போறீங்களா, ரிங் வாங்க போறீங்களா, இல்ல ஒரு வளையல் வாங்குறீங்களா, நெக்லஸ் வாங்குறீங்களா, ஹாரம் வாங்குறீங்களா, என்ன வந்து வாங்க போறீங்க அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சிட்டு போடுறதுக்கு முன்னாடியே அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. என்ன வெயிட்ல இருக்கு, என்ன வேஸ்டேஜ்ல இருக்கு, என்ன மாடல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதோட வெயிட்டை வந்து செக் பண்ணிட்டு அந்த வெயிட்டுக்கு ஏத்த சிட் அமௌண்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெக்லஸ் பார்த்திருக்கீங்க, அது ஒரு 16 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு சவரனுக்கு நீங்க அரௌண்ட் 12,000 ரூபாய் வந்து சிட்டு போடணும் அப்படின்னா 2 சவரனுக்கு நீங்க 24,000 இல்ல 25,000 வந்து சிட்டா வந்து போடணும். அப்படி போட்டீங்க அப்படின்னா எந்த வேஸ்டேஜுமே பே பண்ணாம அந்த நெக்லஸை நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். அதனால என்ன வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெயிட்டை வந்து பாத்துங்க. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற சிட் அமௌண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராம்ஸ் இருக்குன்னா கூட நம்ம வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிராம் 1 கிராம் இருக்கு அப்படின்னா ஒரு டாலர் ரிங் அந்த மாதிரி ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம தான் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால என்ன வாங்க போறீங்கிறத முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சிட்டு போடுங்க. நெக்ஸ்ட், நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல, சிட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்றது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்க மாதிரி வந்து பாத்துங்க. இன்கேஸ் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க, இல்ல சில்வர் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க, இல்ல கோல்டு ரேட்ல வந்து 300 டிஸ்கவுண்ட் 200 டிஸ்கவுண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டா இருக்கும். அதனால வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணா எந்த ஃபெஸ்டிவல்ல கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறத கூட நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னோட 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இப்பதான் சிட்டு வந்து முடிச்சுட்டு போய் ஜுவல்ஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா போனோடனே நான் சிட்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அவங்க யாரும் எடுத்தோடனே வந்துட்டு சிட்டா மேம் அப்படின்னு கேட்க போறது இல்ல. என்ன மாடல் பாக்குறீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த மாடலை வந்து சொல்லுங்க. அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிட்டோம், பார்த்து ஃபைனல் பண்ணிட்டு அந்த ரஃப் எஸ்டிமேஷன் ஒன்று போடுவாங்கல்ல, அந்த ரஃப் எஸ்டிமேஷன் போறதுக்கு முன்னாடி வந்து இருங்க நான் என்னோட சிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கிராம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுங்க. முதல்ல போனோடனே சிட்டு
நான் இவ்வளோ போட்டிருக்கேன், இதுக்கு எத்தனை கிராம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்காதீங்க. வீட்டிலே நீங்கள் வந்து எவ்வளோ கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கிராம்ஸை மட்டும் போய் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 4 கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா 4 கிராம்ஸ் நீங்கள் ஒரு இயரிங் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இயரிங் செக்ஷனுக்கு போங்க. போயிட்டு என்ன மாடல் மேம் வேணும், எவ்வளோ கிராம்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு 4 கிராம்ஸில் காட்டுங்க, 3 to 4 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த கிராம்ஸுக்கு ஏற்ற இயரிங்ஸை வந்து காட்டுவாங்க. நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரஃப் எஸ்டிமேஷன் போகிறதுக்கு முன்னாடி சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முன்னாடியே சொல்லிங்க அப்படின்னா ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி நடந்ததே இல்லை. ஒரு தடவை கூட நான் போய் கலெக்ஷன்ஸ் பெருசாக காட்டலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்ததில்லை. ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க, அதனால நான் வந்து சொல்கிறேன். சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. சிட்டுன்னு சொல்லாமையே வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து சொல்லுங்கள். இதுதான் என்னோட 7 பாயிண்ட்ஸு. ஸோ இதில் எது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ஒன் டைம் ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மந்த்லி சிட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் ஜிஆர்டியில் சிட்டு போடும் போது ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.